வணக்கம், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. இன்னைக்கு மார்னிங்லேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தது நான்ஸ்டாப்பாக. கொஞ்ச நேரம் கூட பிரேக்கே விடாமல். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். பெருசாக பசிக்கல. ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் டீ போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் எல்லாம் சாப் பண்ண ஆரம்பித்தேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 3 கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சோம்பு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை லைட்டாக கீறி விட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரட்டு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே இப்போ ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கணும். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எல்லாம் வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொதி வந்ததுக்கப்புறமா அதை மூடி 3 விசில் விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் விசிலுக்கு மட்டும் ஸ்பீடாக வச்சுட்டு அதுக்கு அடுத்த 2 விசிலுக்குமே சிம்மில் வச்சு சாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா தயிர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையில் கடைக்கு போயிருந்தேன். ஸோ கடைக்கு போயிட்டு ஒரு தயிர் மட்டும் வாங்கிட்டு தயிர் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தயிர் பச்சடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெசலெல்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம், அப்போ தான் நிம்மதியாக சாப்பிட முடியும். இல்லைனா வேலை இருக்குன்னு தோணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெசலை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பெருசாக நான் ஒன்றுமே பண்ணல. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தா. அவள் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைம் ரொம்ப போயிடுச்சு. நைட் டின்னருக்கு இட்லி ஊற்று அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அதனால் நைட் டின்னருக்கான இட்லி ஊற்றுற வேலை மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்றபடி மற்ற எல்லாமே இதுக்கான சைட் டிஷ் எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க. அதோடு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அந்த டே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த விலாகும் எடுக்கலை. பிகாஸ் நான் அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பண்ணல. இதோடு இந்த விலாக் முடிஞ்சது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு டே இன் மை லைஃப் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.